ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான நுணக்குழி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் கேஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் வித்தியாசமான ஃபன்னான த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, எபே அப்படின்றவர் அவருடைய அப்பா கம்பெனியை பார்த்துக்கலாம்னு முடிவெடுக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அவருடைய பர்சனல் லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த பர்சனல் லேப்டாப்பில் எபே மற்றும் அவருடைய மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரைவேட் வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்ததுன்னா இவங்க வாழ்க்கையே காலி. அந்த லேப்டாப்பை மட்டும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலன்னா நான் தற்கொலை பண்ணி இறந்துப்பேன் அப்படின்னு எபேவோட பொண்டாட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேப்டாப்பை இவர் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறாரு அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ராத்திரி நேரத்தில் ஒரு 2 பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. போயிட்டு பீஃப் கறி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். இவங்க ஆர்டர் பண்ண நேரம் பீஃப் கறி தீந்து போச்சு. கடைசியாக இருந்த ஒரு பிளேட்டை பக்கத்து டேபிளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுக்காம பக்கத்து டேபிளுக்கு நீ எப்படி எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு கிடைக்காது, வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த கறியை தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல்காரங்கிட்ட பயங்கரமாக சண்டை போட அந்த இடத்துல கைகலப்பாயி பயங்கரமான ஒரு பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருக்குதுங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் எபேங்க. இவருடைய அப்பா பேர் சக்கரையா. இவருடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன். இப்போ அவருடைய அப்பா பிஸ்னஸை இவர் பார்த்துக்கிற மாதிரி வருதுங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனால் இவர் பொறுப்பே இல்லாத ஒரு ஆளுங்க. முதல் நாள் ஆஃபீஸ்க்கு வராரு. டேபிளில் இருக்கக்கூடிய ஃப்ளவரை கிளியர் பண்ண சொல்லி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வைக்க சொல்கிறாருங்க. வந்த உடனே இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அவருடைய பர்சனல் லேப்டாப் ஆன் பண்ணி வச்சு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அது என்ன வீடியோ அப்படின்னா, அவருடைய மனைவி தனிமையில் இருந்ததை ஒரு வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவை எடுக்கும் போதே அவருடைய மனைவி இதெல்லாம் எடுக்காதீங்க, டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இவர் கேட்காம அந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்காரு. அப்போ கரெக்டாக மூர்த்தி அப்படின்ற ஒருத்தரே உள்ள வராருங்க. அவரு தாங்க இந்த கம்பெனியோட மேனேஜர். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் சார், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது அதை ஏன் நான் செக் பண்ணணும், நீயே ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, சார் எம்டியா இது நீங்கள் தான் சார் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஓ நான் தான் பண்ணணுமா, சரி வச்சுட்டு போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தாங்க இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் மூர்த்தியும் அவரோட கேபினுக்கு போயிடுறாருங்க. இப்போ ஹீரோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இவர் தொடர்ந்து அந்த லேப்டாப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தன்னோட மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி இதை பற்றி டிஸ்கஸும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மனைவிக்கு கோவம் தான் வருது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இன்கம் டேக்ஸ் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மூர்த்தி பார்த்தீங்கன்னா நேராக இவர் தான் எம்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விட, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு, அதனால உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் டிவைசஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலும் மூர்த்தி கிட்ட கேட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலோ எல்லாத்துக்கும் மூர்த்தி மூர்த்தி மூர்த்தின்றாரே தவிர இவர் எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டேன்றாரு. அதுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்னங்க எதை கேட்டாலும் மூர்த்தி மூர்த்தின்றீங்க, ஏதாவது பிரச்சனையாகி ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா மூர்த்தி போக மாட்டார், நீங்கள் தான் போவீங்க, ஏன்னா நீங்கள் தான் இந்த கம்பெனியோட ஓனரு, கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸை ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைடு வந்த ஆஃபீஸர் ஒருத்தர் ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. என்னதான் இவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதுக்கே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அந்த நேரம் பார்த்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம், எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இங்கிருந்து சில டாக்குமெண்ட்ஸும் அப்புறம் டிவைஸும் எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் போய் ஆஃபீஸில் வச்சு செக் பண்ணணும் அப்படிங்கும்போது ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோவோடைய அந்த பர்சனல் லேப்டாப்பை எடுக்க, இது என்னோட பர்சனல் லேப்டாப்பு, இதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அதில் தான் என்னமோ இருக்குது, நாங்கள் அதை செக் பண்ணணும் கொடுங்க அப்படிங்கும்போது, முடியாதுங்க இதில் என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் இல்லையா, அவர் இது எங்கள் டீம் ஓப்பன் பண்ணி பார்க்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நானே தனிப்பட்ட முறையில் அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போய் ஆய்வு செய்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி அத்தனை பேர் பார்க்குறதுக்கு இவர் ஒருத்தர் பார்த்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை கொடுத்து பாஸ்வேர்டையும் கொடுத்துட்றாருங்க. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. காரோட பேக் சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்குது. இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய மாப்பிள்ள சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்ல போகிறான். அந்த ப்ரொடியூசர் இன்கம் டேக்ஸ் விஷயத்தில் ஏதோ லாக் ஆயிருக்காப்ல, அதனால் என்னுடைய மாமா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தானே, அவரை வச்சு ஏதாவது மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோனை போட்டு, நீங்கள் ஏதாவது அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக நான் பிஸியாக தான் இருக்கிறேன், உனக்காக நான் வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு நேராக அவரோட மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வராரு. இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமாக வீட்டுக்கு வராருங்க. ஹீரோடைய அம்மா என்னாச்சு, இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை தானே, அதெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோடைய மனைவிக்கு தெரிய வருது, அந்த பர்சனல் லேப்டாப்பை அவங்க சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க பயங்கரமாக டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோடைய அம்மா மருமக கிட்ட, ஏமா நான் கல்யாணம் இங்கே வரும்போதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைமா, நீ வரும்போது அவ்வளோ பெரிய பிரச்சனை
பிரச்சனையெல்லாம் கிடையாது, அதனால ஃப்ரீயாக விடு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உங்கள் மகன் ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு முழுசாக தெரியலங்க. ஹீரோவுடைய மனைவி தெளிவாக சொல்லிடுறாங்க, அந்த லேப்டாப் மட்டும் இப்போ வீட்டுக்கு வரலான்னா நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி எப்படியாவது அந்த லேப்டாப்பை நான் வாங்கிட்டு வரேன், அப்படி இல்லைனா திருடிட்டாவது வரேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு இவர் வெளியே வராரு. அப்போ ஹீரோடைய அம்மா கூப்பிட்டு, என்னடா அவள் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாளா, உடனே வாங்கி தரதுக்காக போறியா, என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தந்துருவியா, இப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உன் மேலே அவளுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் எப்பேற்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அம்மா புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. எண்ட் ஆஃப் த டே அந்த லேப்டாப்போட இவர் வீடு வந்து சேர்ந்தே ஆகணுங்க. அங்கே கட் பண்ணா கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு, டிவோர்ஸ் வழக்கு. ரஞ்சிதா மற்றும் ரஞ்சித் அப்படின்ற தம்பதி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. டென்டிஸ்ட் ஒருத்தர் சாட்சி சொல்கிறதுக்காக கூண்டில் வந்திருக்கிறாருங்க. இந்த டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரஞ்சித்தோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ரஞ்சிதா கீழே விழுந்து பல்லில் அடிபட்டுருச்சுன்னு செக்கப்புக்காக வந்தாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு அவங்களோட வாயில் இருக்கக்கூடிய எல்லா பல்லும் ஃபேக் அப்படின்னு. இவங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கோர்ட்டில் வச்சு அவங்கள பயங்கரமாக அசிங்கப்படுத்தி கடைசியில் டிவோர்ஸ் ப்ராசஸை பண்ண வச்சிடறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இந்த டென்டிஸ்ட் மேலே செம்ம காண்டாகிறாங்க. டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வச்சு சண்டை போடணும், வாதாடணும் இல்லையா, இல்லாத விஷயத்தையெல்லாம் சொல்லி கோர்ட்லேயே நான் அசிங்கப்படுத்திட்டாரு இந்த டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாக்கு இந்த டென்டிஸ்ட் மேலே செம்ம காண்டுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு அந்த சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இங்கே வரவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி உங்கள் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே ஹீரோ வண்டி எடுக்கிறாருங்க. மூர்த்திக்கு ஃபோனை போட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோடைய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ப்ரொடியூசரை பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் அவருடைய மாப்பிள்ளையும் வந்திருக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் காரில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கார் திரும்பும். அப்போது இவர் நம்ம ஹீரோ கிட்டேருந்து சீஸ் பண்ணி கொண்டாந்த லேப்டாப்பும் மாப்பிள்ளை வச்சுருந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் ஆயிரும். ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாடல், ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றதுனால எது ஹீரோவோடது எது மாப்பிள்ளையோடதுன்னு தெரியாத மாதிரி மிக்ஸ்அப் ஆயிரும். இப்போ இவங்க 2 பேரும் இந்த ப்ரொடியூசரை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு சரக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இல்லை சரக்கெல்லாம் கொடுத்தா பெரிய பிரச்சனையாயிருங்க, சுயநனவே இல்லாமல் போயிடும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் மேடு சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசரும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸும் ஒன்றா உட்காந்து சரக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த டென்டிஸ்ட் கிளினிக் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு லேடி வந்திருக்காங்க. அந்த லேடி கூட இந்த டென்டிஸ்ட்டுக்கு அஃபேர் இருக்கும் போல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்குது. நீ இந்த ரூம்குள்ளே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வச்சு அந்த லேடியை லாக் பண்ணிவிட்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா வந்திருக்கிறது வேறு யாரும் கிடையாது, இந்த ரஞ்சிதா தான். ஆக்சுவலாக டிவோர்ஸ் வேணும் அப்படின்னா ப்ராப்பராக நியாயமான ரீசன்ஸ் சொல்லி டிவோர்ஸ் வாங்க வேண்டியது தானே. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அப்புறம் நான் சரக்கு அடிச்சுட்டு இங்கே வந்து என் பல்லெல்லாம் செக் பண்ணதில் ஃபேக்குன்னு சொல்கிறேன், எப்படியெல்லாம் நான் அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஃபுல்லாக இந்த டென்டிஸ்டோட வாயில் ஊற்றி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்படி தள்ளி விட்டதில் இந்த டென்டிஸ்டோட தலை அடித்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. டென்டிஸ்ட்டை எழுப்பி பார்த்தா அவர் எந்திரிக்க மாட்டேன்றாரு. நம்ம தள்ளி விட்டதில் செத்து போயிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. பட் அந்த ரூம்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டென்டிஸ்ட் அஃபேரில் இருக்கக்கூடிய லேடி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருடைய மாப்பிள்ளை கிட்டே இந்த ப்ரொடியூசர் கதை கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, கொஞ்ச நேரத்திலே இந்த கதையெல்லாம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபோட நடவடிக்கையில் எனக்கு மாற்றம் தெரிஞ்சுது, அதனால் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சு செக் பண்ணி பார்த்தேன், அதில் டென்டிஸ்ட்டுக்கோட அவள் அஃபேர் இருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வராரு. ஆனால் அவர் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவரோட வீட்டு நம்பர் என்ன அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்டை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா, அந்த மன உளைச்சலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போவே ஒரு சூசைட் நோட் ஒன்று எழுதி வச்சு சரக்கில் பார்த்தீங்கன்னா மருந்து கலந்து வச்சிருக்கிறாங்க, குடிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய காம்பவுண்ட் ஓரத்தில் வண்டி நிப்பாட்டி காம்பவுண்டு மேலே ஏறி உள்ளே குதிச்சிடுறாரு. திருட்டுத்தனமாக உள்ளே போய் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோடைய மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் கதை கேட்குற மூட்லேயும் இல்லை. சரக்கு உள்ளே போனதுனால அந்த கதை ரொம்ப மொக்கை அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரே சொல்லிடுறாருங்க. இது என் கதை மொக்கையா, இந்த கதையை சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோடைய மாப்பிள்ளை புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்கே சரக்கு தீந்து போச்சு, வேறு சரக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோருமே சரக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர யாரும் கதை கேட்குற மூட்லேயே இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் இல்லையா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட வீட்டில் கள்ளச்சாவி போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்து வீட்டு அக்கா பார்த்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு தெரிஞ்சவர் தான், பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கும்போது அவர் இல்லையே, அவர் வெளியே போயிட்டார் அப்படிங்கும்போது சரி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைஸாக அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. ரஜிதா பார்த்தீங்கன்னா பாய்சனை குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் மாட்டிடுறாரு. அங்கே இருக்கக்கூடிய
ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ திருடன் திருடன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஜிதா வெளியே வரும்போது நீ வா என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிதாவையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ரெஜிதாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாரு. பயங்கரமா அடிக்குது அப்படின்னு சொல்லி தண்ணியை தேடுறாரு. டேபிள் மேல அந்த பாய்சன் கலந்த சரக்கு இருக்குங்க. அதை எடுத்து குடிச்சிருவாரு. என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஐடி கார்டு கிடக்கும். அந்த ஐடி கார்டில் ரெஜிதா இன்ஃபோசிஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். நல்ல டெக்னாலஜி தெரிஞ்ச பொண்ணாக தான் இருக்குது. ஆனால் இப்படி மட்டமான சரக்கு அடிக்குதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக ரெஜிதா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. இவர் பாட்டுக்கு போய் கட்டல் கடியில் ஒளிஞ்சு பாருங்க. அப்போ கரெக்டாக ரெஜிதா தன்னோட கணவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் சாக போறேன்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் வந்து ரெஜிதா சொல்லுவாங்க இந்த மாதிரி சரக்குல பாய்சன் கலந்து வச்சிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனையே கிடையாது. ஈகோ தான். அந்த ஈகோ தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ். அதனால ஃபேமிலிக்குள்ள ஜாதி பேர்லாம் சொல்லி பிரச்சனை பண்றதுனால இவங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சுங்க. ஆனால் உட்காந்து பேசினா எல்லாமே சால்வ் ஆயிருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்போதான் கடல் கடையில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஓடி வந்து கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலாக நீங்கள் பாய்சன் கலந்து வச்சிருந்தீங்களே அதை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நீ தான் அந்த திருடனா அப்படின்னு சொல்லி ரெஜிதா கேட்குறாங்க. நான் திருடன்லாம் கிடையாது. நான் ரொம்ப ரிச் மேனு. நான் மிகப்பெரிய கம்பெனியோட ஓனரு. தெரியாதனமாக இங்கே வந்து நான் வந்து இந்த சரக்கை குடிச்சிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் சுவிச் ஆஃப். சரி உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கும்போது என்னோட ஃபோன் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்னை எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. ரெஜிதாவும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்லாம் கலக்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஒன்றும் ரெடி ஆகிற மாதிரி இல்லை. சரி வாங்க உங்களை எப்படியாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிதா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதா முடிவெடுக்கிறாங்க. சரி ஹீரோடைய சட்டையை தான் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டாங்க இல்லையா, அதனால ரெஜிதா அவங்க கணவனுடைய டி-ஷர்ட்டை எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலாம் மாட்டாத மாதிரி ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை மீறியும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் இவர் மாட்டிடுறாரு. கரெக்டாக எல்லோரும் வந்து உங்கள் பின்னாடியே ஒருத்தர் வந்தாரே அவர் எங்கே அப்படின்னு கேட்க அந்த வழியாக போயிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெஜிதா என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை பூட் ஸ்பேஸில் வச்சு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கு மேலே ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அப்படியே காருக்குள்ளேயே வாமிட்டெல்லாம் எடுத்து பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. அந்த நேரம் பார்த்து செக் போஸ்ட்டில் அந்த கார் கண்ணாடி இறக்க சொன்னால் உள்ளிருந்து பயங்கரமாக ஸ்மெல்லு. ஊத சொன்னால் நம்ம ரெஜிதா குடிக்கல அப்படின்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஹஸ்பண்ட் அப்படின்னு போய் சொல்லி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவாங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர் கேங் பார்த்தீங்கன்னா அந்த டென்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அதாவது அவருடைய மனைவி சீட் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அதை பற்றி கேட்டு விசாரணை பண்ணி அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ரெஜிதா பார்த்தீங்கன்னா எப்படியோ ஹீரோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து இந்த பேப்பரில் சைன் பண்ணணும் அந்த பேப்பரில் சைன் பண்ணணும் நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெஜிதாவை இருக்க வைக்கிறாங்க. ஏங்க நான் எதுக்குங்க இருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் தானே அவங்களுடைய ஒய்ஃபு அப்படிங்கும்போது ஒய்ஃபெல்லாம் கிடையாது அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் போனால் போதும் அப்படின்ட்டு. உடனே ரெஜிதா பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெஜிதாக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம இப்படி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னோட கணவன் கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் கிட்ட டீட்டெயில்டாக என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்க கிட்ட ரெஜிதா வந்து இவன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து ரெஜிதா கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களை செக் போஸ்ட்டில் பார்த்தனே உங்களோட கணவர் தானே அப்படிங்கும்போது ஆனால் ஹாஸ்பிட்டலில் கணவர் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா, அது என்ன மாற்றி மாற்றி சொல்லி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க நான் அங்கேயே வந்து கணவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தெரியாதனமாக கணவர்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ரெஜிதா சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் கூட டங்கு ஸ்லிப் ஆகுமா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சேஃபுங்க கண் முழிச்சிடுறாரு. ரெஜிதா சொல்லிடுறாங்க இவன் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் திருடுறதுக்காக வந்தான், நான் கலக்கி வச்சிருந்த விஷத்தை குடிச்சிட்டான், அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க எனக்கும் ரெஜிதாக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா என்ன ரீசனுக்காக அவர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தார் அப்படின்ற விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இவரோட மானம் போகும் அப்படின்றதுனால அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிதா கூட அஃபேர் இருக்கிறதா வந்து இவர் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்போ கரெக்டாக ரெஜிதாவுடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க. ரெஜிதாவுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிதாவை நம்புறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க எங்கள் 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தது, இந்த டிஷர்ட் கூட ரெஜிதா ஹஸ்பண்டோடது, அது எப்படி தெரியாத ஒருத்தங்களுக்கு அவங்களோட டிஷர்ட்லாம் எடுத்து கொடுப்பாங்க, நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ரெஜிதா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஆமாங்க எங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த டென்டிஸ்ட்டை சம்பவம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்டிஸ்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டு தள்ளிட்டு வந்தாங்க இல்லையா, அதை பற்றி ரெஜிதா சொல்லி இவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இவர் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. நான் வேற ஒரு ரீசனுக்காக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன், இந்த லேடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னை எப்படியாவது
எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்ன ரீசனுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த அப்படின்னா காரணத்தை சொல்லு அப்படிங்கும்போது, எல்லோரும் முன்னாடி சொல்ல முடியாது, நான் வேணா உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் அப்படிங்கும்போது, சரி எல்லோரும் வெளியே போங்க, என்னதான் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோ ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தானே, சரி இவர் மூலமாக பணம் ஏதாவது கறக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ரிஜிதா விடுற மாதிரி இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக விசாரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, கிரைம் சீனுக்கு போய் அது உண்மையா என்னன்றதை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த டென்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொடியூசர் கேங் அந்த இடத்துக்கு வந்து இவன் தான் என்னோட மனைவி கூட அஃபேரில் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த டென்டிஸ்ட்டை வந்து அந்த இடத்துல இருந்து கடத்துறாங்க. லிட்டரலி அவர் மயக்கத்தில் தான் இருக்கிறாரு, இவங்களும் ஃபுல் போதையில் இருக்கிறாங்க, அந்த இடத்துல இருந்து கடத்திடுறாங்க. ஸோ அந்த ரூம்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசரோட மனைவி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த டென்டிஸ்ட் கிளினிக் வரதுக்கு முன்னாடியே நம்ம ரிஜிதாவுடைய கணவர் உள்ள வந்துடுறாருங்க. உள்ள இருக்கக்கூடிய லேடியை பார்த்துட்டு நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லேடி இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி போலீஸ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே ஒளிய வச்சுட்டு இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியே வந்து நின்றுறாருங்க. அதுக்கப்புறம் போலீஸோட ஃப்ரெஷ்ஷாக உள்ள வர மாதிரி எல்லோரும் உள்ள வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல டெட் பாடியே இல்லை. இங்கே தான் நான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. நானா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே மாற்றி பேசுறாங்க. இல்லை நீ ஏதோ ஒன்று மறைக்கிற அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் டவுட் பண்ண, அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சேர்த்து வச்சு தான் இந்த ரஜிதா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த வழக்குல இருந்து தப்பிக்கும் போது ரஞ்சிதாவும் இந்த வழக்குல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த இடத்துல டெட் பாடி இல்லைங்க. அதனால எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர் கேங் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கிட்ட நின்று அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபுல் போதையில் இருக்கிறாங்க. அந்த ப்ரொடியூசரோடைய வண்டியோட பூட் ஸ்பேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டென்டிஸ்டோடைய பாடி இருக்குதுங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசரும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. நான் வந்து என் மாப்பிளைக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீ வந்து உன் பொண்டாட்டிக்காக கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க. கரெக்டாக போலீஸ் ஜீப்பு வர அந்த லைட்டு தெரியுது. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மட்டும் சைஸாக நழுவிக்கிறாருங்க. இந்த போலீஸ் ஜீப்பு சைலண்டாக கிராஸ் ஆகும்போது இவர் ப்ரொடியூசர் ஆச்சு, இவர் எதுக்காக இந்த ராத்திரி இங்கே நின்றுட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு போலீஸ்காரங்க வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஃபுல் போதையில் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் கார் ஓட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை ஜீப்பில் ஏற சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ப்ரொடியூசரோட கார் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகுது. என்னடான்னு பார்த்தா ஜீப்புக்குள்ள இருந்த நம்ம ஹீரோ இறங்கி வந்து அந்த ப்ரொடியூசரோட கார் எடுத்துட்டு எஸ் ஆயிட்டாருங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நடந்து போகிறத பார்த்துருப்பாரு. இப்போ இந்த ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு கான்ட்ராக்ட் ரவுடிங்களுக்கு ஃபோனை போட்டு எங்கள் வண்டியை ரோட்டில் பார்த்தீங்கன்னா வழி மறைச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து மறைச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவாரு. டெட் பாடி இருக்கிறத போலீஸ் பார்த்தாங்கன்னா இவங்க மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ப்ரொடியூசரோட காரை கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டிட்டு ஹீரோ எட்டி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வராரு. உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் வாங்க நம்ம வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்கான கார்டை பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட கார்டை பயன்படுத்தியே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த காரை பார்த்து இந்த காரா இதுலேருந்து தப்பிக்கணும்னு தான் ஓடி வந்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் உட்காருங்க சார் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ அவரோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அப்போ தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவரோட ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. அந்த லேப்டாப்பை சேஃபாக நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. அந்த பாடியை மறைக்கிறதுக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. எல்லாம் ஓகே பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ அந்த லேப்டாப் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷங்க. இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோட மாப்பிள்ள போன காரியம் நடக்கல அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45,000 ரூபாய் ரெண்ட்டை பாக்கி வச்சிருக்கீங்க, ரெண்ட்டை கொடுத்துட்டு இந்த லேப்டாப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் அந்த லேப்டாப்பை பிடிங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த லேப்டாப் தான் கைஸ் நம்ம ஹீரோடைய லேப்டாப்பு. இப்போ நம்ம ஹீரோவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கான்ட்ராக்ட் ரவுடிங் வந்து வழிமறைக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருளை எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள டெட் பாடி இல்லை. இந்த லேப்டாப்பை தான் எடுக்க சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப் எடுத்துறாங்க. அந்த லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த லேப்டாப்பை தூக்கி தண்ணியில் போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் காருக்குள்ளே இருந்த நம்ம டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரோட எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்திருக்கிறாருங்க. அந்த கடையில் தான் இந்த கறி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேப்டாப்பை பிடிக்கிட்டு வந்தாங்களா ஹவுஸ் ஓனர், அந்த ஹவுஸ் ஓனர் தான் கைஸ். அந்த சண்டையில் லேப்டாப்பை தூக்கி வீசி அந்த லேப்டாப் கீழே விழுந்து கிடக்குது. அப்போது இந்த டென்டிஸ்ட்டுக்கும் பலமாக அடி விழுகுதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் போலீஸ்காரங்களுக்கு இப்படி ஒரு இடத்துல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தெரிய வருது. இதுக்கிடையிலேயே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் வேணும் அப்படின்னு தண்ணியில் குதிச்சிடுறாரு. ஆனால் அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்திருக்காது, வலையில் விழுந்திருக்கும். எப்படியோ அந்த லேப்டாப்பை ரெக்கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷத்தோட அந்த லேப்டாப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாருங்க. வீட்டுக்கு போய் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட லேப்டாப்பை கொடுத்து இங்கே பாரு யாருமே பார்க்காததுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்லிட்டு எனக்கு ஒரு காஃபி போடு அப்படின்றாரு. நம்ம ஹீரோடைய மனைவியும் மொதல் வேலையாக அந்த வீடியோ டெலிட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோட மனைவிக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அந்த லேப்டாப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோடைய மாப்பிள்ளை லேப்டாப்புங்க. ஆக்சுவலாக அந்த மாப்பிள்ளை ஆல்ரெடி நம்ம ஹீரோடைய மனைவிக்கு தெரிஞ்சிருக்குது. காலேஜ் டைமில் அவன் லவ் டார்ச்சர்லாம் விட்டுருக்கான். ஸோ இவங்கிட்ட மட்டும் அந்த வீடியோ மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பூசையாக போட்டுதான் இவ்வளோ தூரம் அலைய விட்டாங்க.
இப்போ அந்த லேப்டாப்பாலேயே ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டென்டிஸ்ட் உயிர் பொழைச்சிட்டாருங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் சேஃபாக தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கொலப்பழியிலிருந்து நம்ம ரஞ்சிதாவும் தப்பிச்சிடுறாங்க. ரஞ்சித்தும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த ஹோட்டலில் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு லேப்டாப் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரோட டேபிளுக்கு வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோடைய லேப்டாப். இந்த லேப்டாப்பை வச்சு மிரட்டி நம்ம ஹீரோ கிட்ட பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் பிளான் பண்றாரு. இது ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.